என்னடா திமுக கொத்து நம்பிக்கல உங்க நிலைமை கடைசியில இவ்வளவு தரங்கட்டு போயிடுச்சு. சங்கிகள்லாம் ஃபேக் நியூஸ பரப்புறாங்கன்னு இவனுங்க சொல்லுவானுங்க. விஜய்க்கு எதிராக அஜித்தை வச்சு பச்சையா ஒரு பொய் நியூஸ போட்டு பரப்பி இப்படிதான் நீங்க தேர்தலில் ஜெயிக்கணுமா? அப்போ உங்க திராவிட மாடல் அரசோட சாதனை எல்லாம் என்னடா ஆச்சு? ஏன்டா கொஞ்சம் கூட வெக்கமான சூடு சொரணே இல்லையா? உடம்புல ரத்தம் தான் ஓடுதா இல்ல மூத்திரம் ஓடுதா? ஏன்டா இப்படிலாம் பேச வைக்கிறீங்க? இத வேற இது நமக்கே இது பொய்ன்னு தெரியுது இந்த நியூஸ் கார்டை பார்த்தாலே. இத திமுக பத்திரிகையாளர் இருப்பான் போல, இத உண்மை நம்பிட்டு போய் ஸ்டாலின் கேள்வி கேட்கறான். சரி, ஒரு தலைவர் என்ன பண்ணும்? அப்படியா, எனக்கு செய்தி தெரியலன்னா சொல்லணும்ல. அப்படியா, கரெக்டா தான் சொல்லியிருக்காரு அஜித், உடனே ஆமோதிக்கிறாரு. அத கடைசியில இதெல்லாம் பிளான் பண்ணிருக்கானுங்க போல. தேர்தல் டைம்ல காலையில இப்படி ஒரு நியூஸ பரப்பணும் அஜித் பேர்ல அப்படின்னு பரப்பி இப்படி ஜெயிக்க வேண்டிய நிலைமைக்கு ஆயிடுச்சு. அண்ணா வளர்த்த கட்சி, 50 வருஷ கட்சி, முந்தானேத்து வந்த ஒரு கூத்தாடிய பார்த்து இவ்வளவு பயப்படுறீங்க. அப்போ நீ ஒழுங்கா ஆட்சி செஞ்சிருந்தா எதுக்கு இப்படி பொய்யெல்லாம் பரப்பணும்? நீ உன் ஆட்சி நிர்வாகம் சரியா இருந்ததுன்னா இப்படிலாம் பொய்ய பரப்பணுமா? இப்படி பொய்ய பரப்பி ஜெயிக்கணுமா? இதுக்கு எதுக்குடா வெள்ளை தொலை மாலைறீங்க?